ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் வந்து அந்த பிராங்க் விஷயத்தை தான் வந்து இங்க அட்ரஸ் பண்றாப்ல. அதாவது பிரஜன், பிரவீன் ராஜ், நம்ம கமருதீன் இவங்க 3 பேரும் சேர்ந்து பிராங்க்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ணிருப்பாங்களே, வீட்டுல அடிச்சுக்கிற மாதிரி அந்த விஷயத்தை தான் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிராங்க்ன்ற பேர்ல ஒரு விஷயம் இந்த வீட்டுல பண்ணீங்களே, அது எத்தனை பேரை வந்து பாதிச்சிருக்கு தெரியுமா, பயம்படுத்திருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கான கருத்துக்களை சொல்றாங்க. அந்த பிராங்க் நடந்ததுல அதுக்கான கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப விக்ரம் சீக்கிரம் என்ன சொல்றாருன்னா, நான் நிஜமாவே ஒருத்தனோட லைஃபே போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. நெக்ஸ்ட் வந்து சாண்ட்ரா அவர்கள் தான் இங்க ரொம்ப எமோஷனலா ஹர்ட் ஆனது இந்த விஷயத்துல நான் தான் சார் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசதை பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வினோத் அவர்கள் தான். வினோத் காமெடியா தான் கலாச்சி விட்டாப்ல. அதாவது நீங்க ஸ்டோர் ரூம்ல வந்து ஒரு 4 கட்டையை குத்த அனுப்புங்க சார், அந்த கட்டையை வச்சு நைட்டு ஒன்று தூங்கும்போது மண்டிலேயே அடிச்சுட்டு என்ன நானும் பிராங்க்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வினோத் அவர்கள் வந்து அவங்க சொல்றதை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவரும் அவ்வளவு நேரம் வந்து அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. கமருதீனும் அதாவது பிரவீன் ராஜ் இவங்களாம் சண்டை போட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா தடுத்து விட்டு, ஏன்னா கமருதீனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்குது அந்த வீட்டுல வினோத் அவர்கள் மட்டும் தான். ஓகேவா, வினோத் அந்த மாதிரி தடுத்து விட்டு உட்காந்துருந்தாப்புல. அவர் எவ்வளவு காண்டா இருப்பாரு, ஐயோ வேற ரெட் கார்டு குத்துற போறாங்க, இவன் எப்படி இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க புலம்பதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா ஒரு ஃப்ரெண்டுக்கு நல்லா ஸ்டாண்ட் பண்ணாப்ல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு செம்ம காண்டா இருக்காருன்றது இங்க இருந்து புரியுது. பிராங்க்ன்றது என் கூட சொல்ல பத்தியா அவன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்கலாம். ஓகேவா, அதனாலதான் இங்க வந்து அது வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யார் வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம கெமி அவர்கள் தான். அவங்க ஆக்டர் ஆகிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா சார் அப்படின்ற மாதிரி கெமி அவங்க எழுந்து கேக்குறாங்க. கெமி அவர்களே, நீங்க இதுக்கு அப்புறமேட்டு அதெல்லாம் ஒண்ணு பண்ணுங்க. ஓகேவா, அவங்க பண்றாங்க, ஏதோ ஒரு பிராங்க் காட்சி ஏதோ ஒன்று பண்ணிருந்தாங்க, நீங்க எதுவும் பண்ண மாதிரி நான் ஒன்னும் வீட்டுல பாக்கல. ஓகேவா, டாஸ்க் வந்தா மட்டும் தான் விளையாடுவேன், மற்ற டைம்லாம் வந்து சைலண்டா தான் இருப்பேன், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை போய் நான் வாய்ஸ் ஓவர் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா போன வாரம் நீங்க அந்த அளவுக்கு வீட்டுல தெரியவே இல்லை. இதுதான் என்னோட கருத்து. ஓகேவா, கெமி வந்து இப்படி சொன்னாங்களா. நெக்ஸ்ட் வந்து விஜய் அதுக்காக ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணாப்ல. ஒரு பிராங்க பிளான் பண்றவங்க சண்டை போடுறது, அடிச்சுக்கிறது, கதறது, இதெல்லாம் ஒரு பிராங்க் நீங்க எப்படி முடிவெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அங்க கொஸ்டின் பண்றாப்ல. இதுதான் மக்களே இன்னைக்கு ப்ரோமோல காமிக்கப்பட்ட விஷயங்கள். பட் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கமருதீன் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நானும் பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க சம்பவம் பண்ணிருக்காப்ல. அது மட்டும் இல்ல மக்களே, இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் வீட்டுல நடந்திருக்கான். அதாவது விஜய் போறது கூட ரோஸ்ட் இருந்திருக்கு. அதாவது அந்த பிரஜன் மேட்டர் ஒன்று இருக்குல்ல, அதாவது தோல் மேல கை வச்சதெல்லாம் வந்து நீங்க இப்படி தட்டி விடலாம், எனக்கு ரூடா இருந்தது, அதாவது ரொம்ப வலிச்சுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் வந்து இங்க அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு சின்ன ரோஸ்ட் வந்து விஜய் பார்வதிக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் திவ்யா கணேஷ்க்கும் ஒரு சின்ன ரோஸ்ட் இருக்க மாதிரி தான் மக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அரோரா தேம்பி அழுதுருக்காங்க. அதாவது நம்ம துஷார் அவர்கள் இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே போறாரு. அதாவது சாட்டர்டே எபிசோட்லயே வீட்டை விட்டு வெளியே போறாப்புல. அதனால வந்து அதை தாங்கிக்க முடியாம நம்ம அரோரா வந்து கதறி அழுகுறத பார்க்க முடிஞ்சுதான். நீ என்னாலதான் இந்த வீட்டை விட்டு போற அப்படின்ற மாதிரி அங்க வந்து தேம்பி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் நிறைய கொஸ்டின் பண்ணிருக்காரு அரோராவை. பொறுத்திருந்து பாப்பாரா, எபிசோட்ல வரட்டும். இப்பயே சொல்றதுனால வந்து ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. சரி மக்களே, நாளைக்கான அப்டேட் வந்து நான் நைட் வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.